சார் வந்தே மாதரம் பாடல் தமிழ்நாட்டில் பாடக்கூடாது, பாடுறதுக்கு அனுமதிக்கக்கூடாதுன்ட்டு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு திரு தொல் திருமாவளவன் கோரிக்கை வச்சுருக்கார் சார். இந்த வந்தே மாதரம் பாடல் பாட்டிங்கன்னா பாஜகவுடைய மதவாத அரசியலுக்கு நீங்கள் வழிவிட்டது மாதிரி ஆகிடும். அதனால் வந்தே மாதரம் பாடலை பாடாதீங்க, பாட அனுமதிக்காதீங்க, பாடக்கூடாதுன்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு திரு திருமாவளவன் சார். ஏன் சார் வந்தே மாதரம் பாடல் பாடக்கூடாது? ஏன் அந்த பாடல் என்ன குறை இருக்குது? இந்தியன் ஒற்றுமையை சீர்குலைச்சதா, அல்லது யாராவது அடக்கியதா, யாராவது ஒழித்ததா, ஏதாவது பிரித்ததா, ஏதாவது மதக்கலவரம், இனக்கலவரம், ஜாதி கலவரம், அல்லது சட்டம் ஒழுங்கை ஏற்படுத்திய பாடலாம் வந்தே மாதரம் சார். வந்தே மாதரம் ஒரு தேசிய பாடல் சார். இந்திய சுதந்திரம் அடைவதற்கு முக்கிய காரணமாக இருந்த பாடல் வந்தே மாதரம். இந்த பாடலை ஏசப்படக்கூடாது. இது ஒவ்வொரு தேச வீரர்களுக்கும், சுதந்திர போரா வீரர்களுக்கும் மிகப்பெரிய தைரியத்தையும் ஒற்றுமையை ஏற்படுத்திய பாடல் சார் இந்த வந்தே மாதரம் பாடல். இது ஏன் பாடக்கூடாது சார்? இது வெறும் பாட்டு இல்லை சார், ஒரு எழுச்சி சார், இந்தியர்களுடைய எழுச்சி மிகு பாடல் சார். இதை ஏன் பாடக்கூடாது? இந்த பாடலை பாடும்போது தான் சார் ஆங்கிலேயர் நம்மளை விட்டு ஓடி போட்டான் சார். ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து பாடப்பட்ட பாடல் வந்தே மாதரம். இந்த பாடலை ஏன் சார் நீங்கள் பாடணும்னு சொல்கிறீங்க சார்? இந்த பாடல் 1870ஆம் ஆண்டு சட்டர்ஜி, சக்கிங் சந்திர சட்டர்ஜி என்ற ஒரு கவிஞரால், எழுத்தாளரால் வங்க தேசத்தில் உள்ள கவிஞர் பாடின பாடல் சார். இது கொஞ்சம் சமஸ்கிருதமும் வங்காள மொழி கலவையான பாடல். இந்த பாடல் நீங்கள் பாடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஒரு தேசிய உயிரோட்டமான பாடலை, தேசத்திற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு முக்கியமான பாடலை பாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்ன சார் இது நியாயம் இருக்குது சார்? இந்த பாடலை திரு அடல் பிகாரி வாஜ்பாய் பாடினாரா? அவர்கள் எழுதினாரா? அல்லது இன்றைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாடினாரா? அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாடினாரா? அல்லது ஆர்எஸ்எஸ் பாட்டா? அல்லது பாஜகவுடைய பாட்டா? அல்லது டாக்டர் சியாம பிரசாத் முகர்ஜியுடைய அவர்களுடைய பாட்டா? அல்லது பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா அவர்கள் பாட்டின பாட்டா? இல்லை சார். ஆர்எஸ்எஸ் ஆரம்பிப்பதற்கு முன்னால், பாரதிய ஜனசங்கம் ஆரம்பிப்பதற்கு முன்னால், பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னால் பாடப்பட்ட பாடல் 1870ஆம் ஆண்டில் பாடிய தேசப்பற்ற பாடல் நீங்கள் பாடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க சார். சார் இந்த பாடல் வந்தே மாதரம் என்றால் தாய் மண்ணை வணங்குகிறேன், தாய் மண்ணே வணக்கம். தாய் மண் என்னது? தமிழகம், இந்திய தேசத்தினுடைய தாயை வணங்குகிறேன் என்று சொல்ல இது சார் தப்பு? இதில் எங்கே சார் ஜாதி இருக்குது? இதில் எங்கே சார் மொழி இருக்குது? இதில் எங்கே சார் மதம் இருக்கிறது? இதில் எங்கே சார் வேற்றுமை இருக்கிறது? இதில் எங்கே சார் பிரச்சனை இருக்கிறது? ஸோ இந்த பாட்டு அர்த்தம் என்ன? இந்தியனுடைய எழில், மரம், செடி, கொடி, மலைகள் அதை வர்ணிக்கிறது சார். நதிகள், ஏரிகள், ஆறுகள் அதனை வர்ணிக்கிறது சார். காற்று, தென்றல் இதனை அழகாக வர்ணிக்கின்ற அற்புதமான பாடல் ஒரு வந்தே மாதரம் பாடல். இந்த பாடலை நீங்கள் பாடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா சார்? இது இல்லை சார், நியாயம் இருக்குது. இந்த பாடலாம் அந்த பாஜக உள்ளே வந்துடும்னா சார், பாஜக வருதோ வரலையோ, பாஜக ஜெயிக்க போதோ இல்லையோ, இது தேசப்பற்று பாடல் சார். மக்களுடைய மனதில் இருக்க வேண்டிய பாடல் சார். ஒவ்வொருத்தரும் அம்மா அப்பா அழைப்பது போல் ஒவ்வொருத்தரும் வந்தே மாதரம் பாடல் பாடணும் சார். இந்த பாடலை நீங்கள் என்ன குற்றம் கண்டிச்சிங்க? இதில் யாருக்கு என்ன பிரச்சனை? இல்லை ஜாதி, மதம், மொழி, இனம் இதாக இருக்குதா? ஒரு இயற்கை வளங்களை, இந்தியனுடைய இயற்கை வளங்களை புகழ்ந்து பாடுகின்ற, வர்ணிக்கின்ற ஒரு அற்புதமான பாடலை நீங்கள் பாடக்கூடாது என்று சொல்வதற்கு உங்களுக்கு யார் சார் அனுமதி கொடுத்தது? தேசப்பற்று இந்தியனுக்கு இருக்கக்கூடாதா? தமிழனுக்கு இருக்கக்கூடாதா? தமிழ்நாட்டில் வாழ்கின்ற ஒவ்வொரு தமிழனுக்கும் தேசப்பற்றும், தேசத்தினுடைய நம்பிக்கையும், தேசத்துக்கு எழுச்சியுடைய அந்த வந்தே மாதரம் பாடலில் இருக்கக்கூடாதா? படிக்கக்கூடாதா? பாடக்கூடாதா? இதில் என்ன தவறு கண்டீர்கள்? சொல்லுங்கள் சார். ஆனால் ஒரு கோரிக்கை வைங்க. இதில் வங்காள மொழியும் கலந்துருக்கு, சமஸ்கிருதம் கலந்துருக்கு, இது தமிழ் படுத்துங்க, தமிழை படுத்தி தமிழில் படிக்க சொல்லுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கலாம். அதான் ஒரு நியாயம் இருக்கலாம். வந்தே மாதரம் பாடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, இது என்ன சார் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது? நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க, கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க, டெல்லிக்கு போகிறீங்க. ஏன் டெல்லிக்கு போகிறீங்க? ஏன் டெல்லிக்கு ஃப்ளைட் ஏறுறீங்க? ஜெயிச்சிட்டிங்கல்ல, பாராளுமன்ற உறுப்பினர் சென்னையில் உட்கார வேண்டியதுனே, ஆன்லைனில் கையெழுத்து போட்டு சம்பளத்தை வாங்க வேண்டியதுனே, ஏன் டெல்லி போகிறீங்க சார்? இது தேசம் சார், ஒரு நாடு சார்.
இந்த வந்தே மாதரம் பாடல் பாடக்கூடாதுன்னு சொல்வதற்கு உங்களுக்கு எந்தவித தார்மீக பொறுப்பு கிடையாது சார். இது இந்தியாவுடைய பாடல், ஒவ்வொரு குடிமக்களுடைய பாடல், ஒரு தமிழனுடைய தேசப்பற்றை எழுப்புகின்ற, தட்டி எழுப்புகின்ற பாடல் சார் இந்த வந்தே மாதர பாடல். இந்த வந்தே மாதர பாடல் அனைவரும் பாடுவோம். தமிழக மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி பாடுவோம், எப்பொழுதும் பாடுவோம். நாம் தேசப்பற்று மிக்கவர்கள், இந்த தேசத்தை காப்பாற்ற பிறந்தவர்கள். மற்றவர்கள் எது வந்தாலும் சொல்லட்டும், இந்த தேசவாதிகள், இந்த தேச பக்தர்கள், இந்த நாட்டை நேசிப்பவர்கள் இந்த பாடலை கண்டிப்பாக பாட வேண்டும். பாடுவோம். பெரிய வருத்தமாக இருக்கிறது, இந்த திருமாவளவன் காலத்தில் நாம் வாழ்கிறோமே. இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருக்கின்ற காலத்தில் இந்த தமிழக மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களே என்ற ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான் இருக்கிறது. ஒரு தேசப்பற்று பாடலை பாடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. 1870 பாடிய பாடல், தேசத்தை புகழ்ந்து பாடுகின்ற, இயற்கை வளங்களை, எழில்களை, ஆறு குளங்கள், ஏரிகளை, நதிகளை, மலைகளை, காற்றை வர்ணிக்கின்ற இந்த பாடலை பாடக்கூடாதுன்னு சொல்லுகிறீங்களே, இதில் என்ன நியாயம் இருக்கிறது? மக்களை நீங்களே சிந்தியுங்கள், நீங்களே சிந்தியுங்கள். நன்றிகள் பல.